உங்களுக்கு நிகரானவங்க அவங்க இல்ல. அவங்க கிட்ட அவங்கள எதிரியா நீங்க கட்டமைச்சு, இன்னைக்கு உங்க எதிரியவே நீங்க மறந்துட்டீங்களா என்னன்ற ஒரு சந்தேகம் வருது. இந்த மாரியான தவறான அரசியல கையில் எடுக்கிற எல்லோருமே எங்களுடைய எதிரிகள் தான். போலி அரசியலை, திரை அரசியலை, சினிமா அரசியலை, இந்த அரசியல கையில் எடுக்கிற எல்லோருமே எங்களுடைய எதிரிகள் தான். இன்னொன்னு பெரியாரை தூக்கக்கூடிய, திராவிடத்தை தூக்கக்கூடிய எல்லோருமே எங்களுடைய எதிரிகள் தான். திமுகவோட கொள்கையும், தாவேகாவோட கொள்கையும் ஒரே கொள்கைன்னு அவர் அறிவிச்சிட்டாரு ஆதவர்ஜுனா. திமுக கொள்கையும், தாவேகா கொள்கையும் ஒரே கொள்கை தான். திமுக அதை நடைமுறைப்படுத்தல, நாங்க நடைமுறைப்படுத்த போறோம்ன்றாரு. அப்ப எங்க கொள்கை எதிரியை பொறுத்தவரை எங்க 2 எங்களுக்கு 2 ஒண்ணு தான். நீங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மாறுனீங்கல்ல. திரு சீமான் அவர்கள் மாறினார்ல. இந்த கொள்கை எல்லாம் தப்பு. என்ன மாறினாரு? திராவிட மேடையில் பேசின திராவிடத்தை ஆதரிச்ச பெரியார் ஆதரிச்ச விட. எப்ப மாறினாரு? ஒரு கட்சி அதுபோல் விஜயும் மாறுவார். விஜயும் ஒரு நாள் மாறுவார். அது இதெல்லாம் தப்பு. தொடங்கின பிறகு சீமான் மாறினாங்களா? கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் திராவிட மேடையில பேசினாரு, பெரியாரிய மேடையில பேசினாரு, இதே கடவுள் மறுப்பு பேசினாரு. கட்சி தொடங்கிய பிறகு அவர் நேரடியாக திராவிடத்தை எதிர்க்க ஆரம்பிச்சார். பெரியாரே எங்கள் வழிகாட்டின்னு சொன்னாரு. பெரியாரும் ஒரு வழிகாட்டின்னு சொன்னாரு. இல்லங்க, பெரியார் தமிழை சனியன்னு அன்னைக்கும் சொன்னாரு. இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் பெரியாரை எதிர்க்கும் போதும் அதே ஸ்டேட்மெண்ட் எதுவும் மாறல. அன்னைக்கும் பெரியார் இல்ல, இன்னைக்கும் பெரியார். பெரியாரை நாங்க ஒரு வழிகாட்டியா இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தமிழ்ச்சி தொடங்கிய பிறகு சொன்ன செய்தி. ஆனா தொடர்ச்சியா பெரியாரிஸ்டுகள் பெரியாரை பெரிய பிம்பமா காட்டி கொண்டு போக மற்ற தமிழ் தலைவர்களை புறங்கடிக்கும் போது அந்த பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு வருது. ஒரு வரலாற்று தேவை காலம் உருவாக்குது. நீங்க சாதிகள் இல்லேடி பாப்பான்னு பாடிய பாரதிய பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன் சாகும் நொடி வரைக்கும் சாதி பார்த்து பழகிய ஒருத்தர் பெரியார். கீழ்வெண்மணி படுகொலையில கோபால் நாயக்கரை கைது பண்ண கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் உறுதியா நின்றவர் பெரியார். அவருக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட போடாது பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உடைக்க வேண்டிய தேவை ஏற்படுது, உடைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? காலம் நகர்த்துது. இல்லைங்க, அவரே முழுமையான அரசியலுக்கு தினந்தோறும் முகத்தை காட்டல, தினந்தோறும் பேசல. வார இறுதி நாட்கள்ல தான் வராரு. அதையும் நீங்க விமர்சனத்தில் ஹாலிடே பாலிடிக்ஸ் இல்ல, நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் விளம்பரம் கொடுக்குறீங்க. இன்னும் அதிக விளம்பரம், வாரம் பூரா விளம்பரம் கொடுக்குறாரு திரு சாட்டை துரைமுருகன். சனிக்கிழமை அவர் உட்கார்ந்து கட்டினாரு, ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் போட்டு 2 பொளந்துட்டாரு. அவ்வளவுதான். சனிக்கிழமை அவர் வருவாரு, நாங்க ஞாயிற்றுக்கிழமை உடைப்போம். தட்ஸ் ஆல். நீங்க வாரம் நீங்க 2 மணி நேரம், நீங்க காலையில 10 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்க கூட்டி பெருக்கி கூட்டினா கூட 2 செகண்ட்ல 2 பொளந்து விட்டு போயிருவாரு எங்காலு. நீ போட்டு நீ சீப்பா போட்ட பலனை சீப்பு வச்சு முடிச்சிட்டாங்கிற பார்த்த மாதிரி தான் நாங்க.